ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு போற வர எல்லா ட்ரெயினையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுடைய ஊரு ஒரு சின்ன கிராம பகுதி அப்படிங்கிறதுனால, இரவு நேரங்கள்ல நிறைய இளைஞர்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து படிக்கிறது வழக்கம். பள்ளிக்கூட மாணவர்கள்லேருந்து, கல்லூரி மாணவர்கள்லேருந்து, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாணவர்கள் வரைக்கும் எல்லாருமே அங்க வரிசையில உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த வெளிச்சத்துலங்க. இதுக்கு போலீஸ்காரங்க, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா படிக்கக்கூடிய பசங்க, எல்லாருமே ஏழ்மையான வீட்டு பசங்கங்கிறனால, இங்க இருக்கக்கூடிய தண்ணி, இங்க இருக்கக்கூடிய கரண்ட், லைட் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போட்டுமே, இங்கேயே இருக்கட்டுமேன்னு சொல்லி விட்டுருவாங்கங்க. அதே மாரி தான் அன்னைக்கும் இதில் ரொம்பவே ஒரு மாரி ஒரு கவலை தோய்ந்த முகத்துல அந்த இடத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, செந்திலுக்கு அதுதான் தன்னுடைய ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட் டைம்ங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4 முறைகள் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ண தோல்வி அடைஞ்ச செந்தில், இது 5வது முறை. இந்த முறை அவன் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, அவனுடைய வாழ்க்கையில இனிமே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியாதுங்கிற மாரி ஒரு நிலைமைங்க. ரொம்பவே ஒரு